கொசஸ்தலை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதி ஆக்கிரமிக்கப்படுவதாலும் கட்டிட கழிவுகள் கொட்டப்படுவதாலும் சுருங்கி வருகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். நீருக்கு வெளியே எட்டி பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேர்கள் கொசஸ்தலை ஆற்றுப்படுகையில் படர்ந்திருக்கும் அலையாத்தி காடுகளின் வேர்கள். வட சென்னையில் கிட்டத்தட்ட அழிந்துவிட்ட அலையாத்தி காடுகளின் எச்சம்தான் இவை. இவற்றிற்கும் இப்போது ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த ஆபத்து கட்டிட கழிவுகள் என்ற ரூபத்தில் வந்துள்ளது. தொழிற்சாலை கழிவுகளையும் கட்டிட கழிவுகளையும் கொட்டி கொசஸ்தலை ஆற்றின் பரப்பு சுருக்கப்படுவதாக கூறுகின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். வடசென்னை அனல் மின் நிலையத்திலிருந்து அங்கே உள்ளுக்குள்ள சட்டமீறலாக வெட்டப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் நிலத்தில் இருந்த காடுகளை வெட்டி இப்போ ஒரு இல்லீகலாக, அதாவது அனுமதி இல்லாமல் ஒரு புது பவர் பிளான்ட் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து இருக்கக்கூடிய கட்டட கழிவு மற்றும் இந்த காடுகளை வெட்டின கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு எண்ணூர் கழிமுக பகுதியில் ஆற்ற ஆக்கிரமித்து கொட்டப்பட்டிருக்குது. நம்ம இன்னைக்கு பார்த்தது. அலையாத்தி காடுகள் அழிந்ததால் இந்த பகுதியின் பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் தாக்கமாக தங்களது வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் இப்பகுதி மீனவர்கள். அந்த ஆற்றில் மணல்கள் கொட்டப்பட்டு சதுப்பு நிலங்கள் அழிக்கப்பட்டு அந்த சதுப்பு நிலத்திலே வளர்ந்திருக்கக்கூடிய அலையாத்தி கடல் அழிக்கப்பட்டு மீன் இனப்பெருக்கம் இன்றி, மீன் வளம் இன்றி அதை நம்பி தொழில் செய்கின்ற மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடலோரமாக உள்ள நீர்நிலைகளின் இயற்கை சூழ்நிலையை அழிப்பதால் கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் நீர் புகுந்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். குடிநீர் பற்றாக்குறை இருக்கும்போது இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறதுல ஒரு பெரிய அளவில் ஒரு முட்டாள்தனம் தெரிய வருது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நீர்நிலையும் அந்த வடசென்னை வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காடுகளும் கடல் தண்ணி நிலத்தடி நீரோட கலக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பு செவரு மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ இந்த நீர்நிலத்தில் நீங்கள் கை வச்சு அதை நீங்கள் ரியல் எஸ்டேட்டாக மாற்றிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீர் தங்கி இருக்கக்கூடிய பரப்பு குறைஞ்சு கடல் தண்ணி சரணு உள்ளுக்குள்ள உங்களுக்கு பஞ்சட்டி, தாமரைப்பாக்கம், நம்ம சென்னை மெட்ரோ வாட்டர் ஒரு நாளைக்கு 125 மில்லியன் லிட்டர் எடுக்கக்கூடிய ஆழ்துளை கிணறுகள் அதெல்லாம் உப்பு தட்டி போச்சுன்னா சென்னையோட குடிநீர் பற்றாக்குறை இப்போ இருக்கிறதோட பல மடங்கு மோசமாகும். கொசஸ்தலை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகள் ஆக்கிரமிக்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்க வடசென்னை அனல்மின் நிலைய நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தோம். ஆனால் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கூற மறுத்துவிட்டனர்.